Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. 28 ஆண்டுகள் ஆனாலும் சூரியவம்சம் படம் மக்களால் கொண்டாடப்படுவதாக நடிகர் சரத்குமார் நிகழ்ந்துள்ளார். 28 ஆண்டுகள் சூரியவம்சம். It's so nostalgic to say that. நான் 28 வருஷம் ஒரு படம் கொண்டாடப்படுகிற யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை இதை பார்க்கும்போது சூரியவம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது இட்ஸ் ஸ்டில் ரெலவெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு படம் மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம். ஆனால் அந்த சூரியவம்சம், நாட்டாமை, நட்புக்காக நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன், பல படங்கள் போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும். நான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் ரிஸ்க் அதை இதில் சாதிச்சு காட்டணும். எந்த இடத்துலையும் மனசை விட்டுறக்கூடாது. நேற்று கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவயானி சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க. நான் ஒரு தேர்தலில் மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன். இல்லை சார் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு சார்னு கேட்டேன். இல்லை இந்த நேரத்தில் இந்த எமோஷனில் எப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு, நாளைக்கு ஷூட்டிங் நடிக்கிறேன்னு சொன்னேன். தேட் ஷுட் பி யுவர் ஆட்டிடியூட், தேட் ஷுட் பி த ஆட்டிடியூட் டு திங்க். ஏன்னா நம்ம தோல்வி என்பதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது. பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான். நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு நான் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பற்றி சொல்லணும். ஐ வாண்ட் டு சே அபவுட் மைசெல்ஃப், மெனி பீப்புள் மே நாட் நோ தட். நான் ஒன்றும் எங்கேயோ வானத்தந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு 5000 ரூபா தான் சம்பளம். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரங்க, ஆல் இண்டியா ரயில்வேல வேலை செஞ்சவர் தான் அவரும். ஸோ நாங்கள் வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்கள் அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது. மொத்தம் நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு 11 வீடு மாறி இருக்கோம். மை ஃபாதர் நெவர் ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பில்ட் அ ஹவுஸ், பட் ஹீ டெவலப் மீ. நான் படித்து பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணதை நினைத்து பார்க்க வைத்த படம் 3 BHK. பறந்து போ திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் நடிகர் சிவா கலகலப்பாக பேசியதை பார்ப்போம். நானா இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி, சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேல சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் அது அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வரார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க, சூப்பர் சொல்ல போகிறான்னு பார்த்தா அப்படின்னாரு. இல்லை அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ என்ன தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். சார் திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்ன, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விட்டு கத்துறான் அவர்கிட்ட. எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டே தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்ட்டு. அது வேற பயமாக இருக்கு. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுறீங்க அப்படின்றான் அவர்கிட்ட. இப்போ இவனை பார்க்கறதா இவன் திட்டுறதா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி நான். ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, சார் இப்போ ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு.
இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு. Mic check 1, 2, 3. Powered by India's number 1 gold buying company, Attica Gold Company. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.